ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் நின்றுட்டு ஸ்லோவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு டோஸ் பெண்டிங், லெஃப்ட் லெக்லேயும் அதே மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆங்கிள் பெண்டிங், அதர் சைடும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஜர்க் ஆகிற மாதிரி இருந்தால் ஏதாவது சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் பண்ணுங்கள், தென் ஆன்டி கிளாக் வைஸ். அதர் லெக் அதே மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் நீ பெண்டிங், கிரவுண்டுக்கு பேரலாக தையை ரைஸ் பண்ணிவிட்டு லெக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீ பெண்ட் பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். அதர் லெக் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். ஹீல் டச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள். வரலைன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு நீ ரொட்டேஷன், தையை 2 கையில் சப்போர்ட் பண்ணிவிட்டு பெரிய சர்க்கிள் கிரவுண்டில் இமேஜின் பண்ணி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அதர் லெக் அதே மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீ ரொட்டேஷன். நீ ரொட்டேஷன் அப்படி பண்ண டஃப்பாக ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி 2 கையும் நீ மேலே சப்போர்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ணலாம். 4 சைடும் போயிட்டு வர மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதும் அடுத்த மூமெண்ட் ஹிப் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். காலை நல்லா கிரவுண்டுக்கு பேரலாக ரைஸ் பண்ணி பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். ரைட் லெக் ரைஸ் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லெஃப்ட் லெக் பண்ணும்போது ரைட் ஹேண்டில் டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடக்ஷன் அண்ட் அப்டக்ஷன். அடக்ஷனை பாடிக்கு டுவார்ட்ஸாக பண்ணுறது, அப்டக்ஷனை அப்பார்ட்டாக பண்ணுறது. அப்டக்ஷன் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், அடக்ஷன் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். Next, hip rotation.
4 சைடும் ஹிப் போயிட்டு வர மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி பண்ணுங்க. clockwise and anti clockwise பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்பைனல் ஸ்ட்ரெச்சிங். லெக்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடு திரும்பி ரைட் லெக்கை பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிகிட்டே ரைஸ் பண்ணுங்கள். பேக்வர்ட் பெண்ட் பண்ணணும். எக்ஸேல் பண்ணிகிட்டே ஹேண்ட்ஸ் கீழே இருக்குங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பிக்கிட்டு லெஃப்ட் சைடில் நீ பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுங்கள். பேக்வர்ட் பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஹேண்ட்ஸ் எக்ஸேல் பண்ணிவிட்டு கீழே இருக்குங்க. இதே மாதிரி 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். முடிச்சதும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் மூமெண்ட். ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு கையை ரைஸ் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணிவிட்டு கையை கீழே கொண்டு வந்து பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஜாயிண்ட் மூமெண்ட்டும் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அடக்ஷன் அண்ட் அப்டக்ஷன். அப்டக்ஷன்னா மேலே கொண்டு போகிறது, அடக்ஷனை பாடி க்ளோஷராக கொண்டு வர்றது. கையை மேலே தூக்கும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். கையை கீழே கொண்டு வரும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் ரொட்டேஷன். பேக்வர்ட் ரொட்டேஷன். then forward rotation. அந்த மாதிரி பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா 2 ஹேண்டும் ஷோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு முட்டையை ஃப்ரண்ட்டில் டச் பண்ணிவிட்டு பேக்லேயும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். இது ஷோல்டர் ஜாயிண்ட் ரொட்டேஷன். இது பேக்வர்ட் ரொட்டேஷன், தென் ஃபார்வர்ட் ரொட்டேஷன். முடிச்சுட்டு ஃபியூ செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்போ ஜாயிண்ட் மூமெண்ட்ஸ். கிரவுண்டுக்கு பேரலாக கையை ரைஸ் பண்ணிக்கோங்க. தென் பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்போ ரொட்டேஷன். அதர் ஹேண்டை ஆர்ம்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுங்கள். clockwise and anti-clockwise. அதர் ஹேண்ட்லேயும் அதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதும் ஃபியூ செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஜாயிண்ட் மூமெண்ட்ஸ். கை இது மாதிரி ரேஸ் பண்ணிக்கிட்டு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக 90 டிகிரி பண்ணுங்கள். கையை மேலே பெண்ட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், கீழே வரும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்வர்ஷன் எவர்ஷன். இன்வர்ஷனாக பாடி டுவர்ட்ஸாக பண்ணுறது, அவுட்வர்டாக பண்ணுறது எவர்ஷன். அது வந்து சைடில் பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட் ரொட்டேஷன். ஃபிங்கர்ஸ்லாம் மடக்கிக்கிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெச். எல்லா ஃபிங்கர்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பெண்ட், எல்லா ஜாயிண்ட்டும் நல்லா பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எல்லா விரலும் நல்லா விரிச்சு பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெக் மூமெண்ட்ஸ். ஸ்லோவாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேக்வர்ட் பெண்ட் பண்ணுங்கள். பேக்வர்ட் பெண்ட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். ஹெட் மூமெண்ட் பொறுத்தவரை ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சைட் பெண்டிங். முடிஞ்ச அளவுக்கு நெக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வியூவிங். ஹெட் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹெட் ரொட்டேஷன். ஃபோர் சைடும் நல்லா டச் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மூமெண்ட் ரொட்டேஷன் பண்ணும்போது தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸ்.
தென் ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.